நியூஸ் 7 தமிழின் தொடர் நேரலை மீண்டும் தொடர்கிறது. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1130 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமாரிடம் கேட்கலாம். மதன், வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நீர் இருப்பு அங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? நீர் வரத்து எந்த அளவுக்கு இருக்கின்றது? சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். வைகை அணையில் இருந்து பெரியாறு மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயில் வினாடிக்கு 1130 கன அடி வீதம் நீர் திறப்பு. வைகை அணையில் இருந்து பெரியாறு பிரதான கால்வாயில் உள்ள ஒருபோக பாசன பகுதியான கல்லேந்திரி முதல் மேலூர் சிவகங்கை வரை உள்ள 85,563 ஏக்கருக்கு வினாடிக்கு 900 கன அடி வீதம், திருமங்கலம் பிரதான கால்வாய் கீழ் உள்ள ஒருபோக பாசன நிலங்களில் 19,439 ஏக்கருக்கு வினாடிக்கு 230 கன அடி வீதமும் என மொத்தம் 1,05,002 ஏக்கர் நிலங்களுக்கு வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1,130 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது. முதல் 30 நாட்களுக்கு முழுமையாகவும் அடுத்த 60 நாட்களுக்கு முறை வைத்தும் என மொத்தம் 90 நாட்களுக்கு 5,858 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையில் ஏற்கனவே வினாடிக்கு 3,169 கன அடி நீர் அதிகரிக்கப்பட்டு வந்த நிலையில் திறக்கப்பட்ட நீரின் அளவு 3,659 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் பெரியாறு திருமங்கலம் பிரதான கால்வாய்க்கு வினாடிக்கு 1,130 கன அடி குடிநீருக்காக 69 கன அடி மற்றும் வைகை ஆற்றில் வினாடிக்கு 2,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கால்வாயின் வழியாக திறக்கப்பட்டுள்ள நீருக்கு இப்பகுதியில் உசிலம்பட்டி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள விவசாயிகள் பல போராட்டங்கள் நடத்திய பின்பு திறக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், வைகை அணைக்கு நீர் வரத்து, நீர் இருப்பு, நீர் வெளியேற்றம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மதன் அசோக் குமார்.